வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம சுடர் இருக்காங்களா, அவங்க அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணாங்க. இதோ பாருப்பா, இனிமே என் வாழ்க்கை இங்கே நான் ஆரம்பிச்சலான்னு இருக்கா, உனக்கு தேவையானது அமௌண்ட் அப்பப்போ உனக்கு வந்துடும், ஆனா எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, மல்லியை சாதாரணமா விஜய் வெறுக்க மாட்டான், ஆனா வெறுக்க வைக்கணும்னா அதுக்கு நம்ம சரியான ஒரு ரூட் போட்டு சரியான மேப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து யாரோ ஒருத்தர் கூட அப்படியே சும்மா தவறான ஒரு அஃபேர் மாதிரி ஒரு நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படி முடியும், மல்லி அதுக்கு சாத்தியக்குரிய தரமாட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ பண்ண மாட்டா, ஆனா நாம அந்த மாதிரி கிரியேட் பண்ணோம், ஓனர் கிரியேட் பண்ணி கரெக்டாக அந்தந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற மாதிரி, அவ ஸ்லிப் ஆகிற மாதிரி, அவன் பிடிக்கிற மாதிரி எல்லாம் போட்டோலாம் எடுத்து அதை வச்சு விஜய் கிட்ட இவளை பத்தி தவறான விஷயத்த பின்பத்தை நம்ம 4-5 பேரை வச்சு பரப்பணும். அதனால விஜய் கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிக்கணும். அந்த வெறுத்தல் அவங்க ரெண்டு பேருக்கு இடையே ஒரு மிகப்பெரிய இடைவெளியை உருவாக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் பார்க்கணுமே நம்பிக்கை ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுது. என்னடா இவன் மனுஷனா இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் யோசனை இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க பண்றது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளாக வரதாங்க வரும். அது எல்லாத்தையும் நாம தான் எதிர்த்து போராடி முன்னேறி வரணும். ஆனா நம்ம இப்ப மல்லி இருக்காங்களா, அவங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க. அந்த கேள்விக்குறிக்கு நடுவில் அவங்க எப்படி இந்த வாழ்க்கையை முன்னேறி அதுலேருந்து எப்படி டெவலப் ஆகி வரப்போறாங்க அப்படின்ற கேள்வி மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாக தாங்க இருக்கு. பார்த்துப்போம், எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே நம்பிக்கை போட்டு நம்ம வழியில் நம்ம கரெக்டாக போனால் எல்லாமே நமக்கு நல்லதாக கண்டிப்பாக நடக்குங்க. சரி, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதாவது சின்ன வயசு ஃப்ரெண்ட், அவனை திரும்ப மீட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. மல்லியும் போய் மீட் பண்ணுறாங்க. அதுக்கு முழுக்க போகிறவங்க மல்லி கோயிலுக்கு போகலான்னு போயின்னு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவனையும் ஒரு பக்கம் வர வைக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளே பழைய ஸ்நேகத்தை உருவாக்குறாங்க. இதை வச்சு விஜய் கேட்குறாரு, என்ன இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கோயிலுக்கு போய் மீட் பண்ணது, காப்பி குடிச்சு, அது எல்லாமே ஒரு பக்கம் மல்லிக்கே தெரியாமல் விஜய்க்கு வந்து ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. விஜய் பார்த்துட்டு சமக்கம் ஒரு பக்கம், இன்னும் இந்த மல்லி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, நம்மகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் பண்ணோம், வேறு எதனா ஆச்சு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. அதனால இதை பற்றி அவன் எதுவுமே சொல்லவும் இல்லை. இதனால கடுப்பான நம்ம விஜய் என்ன யோசிப்பாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அட்டா ஏதோ ஒரு பிரச்சனை போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சுடர் இருக்கால, அவர் மேலும் ஒரு பக்கம் பிரச்சனை பெருசாகணும்னு சொல்லிட்டு அவளோட குறிக்கோள் என்னவோ அந்த குறிக்கோளில் அவள் கரெக்டாக போயினே இருக்கா. அந்த குறிக்கோள்லேருந்து கொஞ்சம் கூட அவள் விலகு வெளியே. அவளை பொறுத்த வரைக்கும் இனிமே மல்லியும் விஜயும் சேரக்கூடாது. விஜய் எனக்கு மட்டும்தான், விஜய் எனக்கானவர். பாதி வாழ்க்கை எப்படியோ போயிடுச்சு, மீதி வாழ்க்கை அவர் கூட சந்தோஷமா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்காங்க. இந்த ஆசை நடக்குமா, இதுக்கு வாய்ப்பு இருக்கா, சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். என்னதான் ஒரு பக்கம் நடந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சகிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும்னா அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் இறங்கி போராடணுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நாம இறங்காம போராடாம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா ஜெயிக்க முடியாது. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி அடிச்சு ஆடினா வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் இல்லையா. அவ்வளவுதான். ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தா தான் போயின்னு இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எப்படி படிப்படியாக முன்னேற போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுவோங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் கதிரேசன் இருக்காரு, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சுடரி எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் போயின்னு இருக்காங்க. திடீர்னு சுடரி ஃபோன் பேசின்னு இருக்காங்க. யாரு கூட அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களோட பேசின்னு இருக்காங்க. அதாவது விஜய் கூட. விஜய் இன்னும் வரலையா, நீங்க வாங்க டக்குன்னு, விஜய் உங்களை விட்டு என்னால இருக்க முடியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு விஜய், நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கிறாங்க. என்னடா இவ கொசு தொல்லை தாங்க முடியல. பருப்பக்கம் மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம் பார்த்துன்னு இருக்காங்க. என்னடா இது, ஏதோ நடக்குது, அன்னபூர்ணின்னு என்ன மல்லி உனக்கு எதிராக ஒருத்தி வந்துட்டா போல, இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்பவே, என்னதான் ஒருத்தர் நம்ம இடம் கொடுத்தாலும் அந்த இடத்த எப்படி கொடுக்குறோம் அதை பற்றி தான் எல்லாமே தீர்மானிக்கும் சொல்லிட்டு உன் பாட்டுக்கு இடம் கொடுத்துன்னு போயினே இருக்கேன். அந்த இடம் தான் இப்போ மிகப்பெரிய சிக்கலாக மாட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இப்போ என்ன செய்ய போறாங்க, ஏது செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம பதட்டமும் பயமும் எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்து வந்துட்டு இருக்குங்க. இதுக்கு நடுவில் அடுத்து என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்கு. பார்த்துப்போம், எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிச்சுக்கிற பக்குவம் நம்ம மல்லிகிட்ட இருக்கு. அதனால ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம். விஜயம் அந்த 12 மணி ராத்திரி சரி மல்லி வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்து ஒரு பக்கம் நம்ம மனோர் இருக்காருல, அவர் வந்து மல்லி கிட்ட ரொம்பவே சொல்லிருக்காங்க, இந்த பார் மல்லி இப்படியே போச்சும் வாழ்க்கை அப்புறம் கேள்விக்குறியாயிரும், இந்த பார்த்துக்க இதுதான் வாழ்க்கையோட லாஸ்ட் கட்டமாயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் விட்டுன்னு இருக்காங்க. உடனே என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, என்னடா இது நம்ம வாழ்க்கையில மட்டும் இந்த அளவு கஷ்டத்து மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கே, நம்ம அப்படி என்னதான் பாவம் பண்ணோம், நம்ம வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டோம். திடீர்னு நம்ம ரேணுகா வந்தா, இப்ப நடனா அவர் ரேணுகா எல்லாம் சுடரின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவ இருந்துன்னு அவளை பற்றி நிரூபிக்க முடியாமல் அவளோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடறாள். இப்போ நம்ம யாருக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது, எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பதட்டமும் பயமும் ஒரு பக்கம் ரெண்டும் சேர்ந்து வச்சு அடின்னு அடிச்சுன்னு இருக்குங்க. சரி பார்த்துப்போம், எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் கண்டு தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இதுக்கு மேலே பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். அதை எப்படி நாம் எடுத்துக்கிறோம் அதை பொறுத்து தான் வரும்.
நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அந்த பழமொழிப்படி தான் எல்லாமே நடக்க போகுது. சரி, இதுக்கப்புறம் என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்து கற்றுக்க போகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சிம்பிளான 2 விஷயம் தாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு அழிவையும் ஒரு பொறுப்பையும் எல்லாருக்கும் தரப்போகுது. அது எப்படி மாறும், எதில் மாறும், எப்படி போகும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் கரெக்டான நேரத்தில் கரெக்டான தருணத்தில் எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு பாசிட்டிவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கோம். அது போல் நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து புயல் மாதிரி பரவிட்டு இருக்குங்க. அது நம்ம மன்னவர் மூலியமாக தான். இந்த மாதிரி ரேணுகா வந்து ஒரு கொலை குற்றவாளி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சுட்டு இருக்கா. ஒரு பக்கம் திருட்டு வேலையும் செஞ்சுருக்கா. இந்த மாதிரி நிறைய வேலையை நிறைய கைவரிசையெல்லாம் காட்டியிருக்கா. அவளை பிடிக்கிறவங்களுக்கு ரொக்க பணம் 3 லட்சம் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. என்னது 3 லட்சமா 3 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ஆமாங்க, 3 லட்சம் கொடுக்க போகிறாங்க. இந்த ஆஃபரை பயன்படுத்திட்டு யார் யார் நம்ம ரேணுகாவை தேடி பிடிக்க போகிறாங்க, சுடரின்றவங்கள கண்டு பிடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்த நம்பருக்கு தருக.